ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு திடீர்னு அவரோட தொழிலில் ரொம்ப நஷ்டம் வந்துடுது. அதனால் அவர் ரொம்ப மனமுடைஞ்சு விரக்தியோட உச்சக்கட்டத்துக்கே போயிடுறாரு. என்னடா வாழ்க்கை இது, நமக்கு மட்டும் எப்பவும் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே, இனிமே எப்படி தான் வாழ போகிறோமோ அப்படின்னு ரொம்ப குழப்பமான மனநிலையோட வாசலில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போது அவர் வீட்டுக்கு எதிரில் இருக்கிற குப்பை தொட்டில இருந்து ஒருத்தர் அவருக்கு தேவையான பழைய பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வந்து அதே குப்பை தொட்டில இருந்து அவருக்கு தேவையான பழைய பாட்டில், பிளாஸ்டிக் பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாய் வந்து அங்கே இருக்கிற இலையில இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு போச்சு. கடைசியாக ஒரு பசு வந்து அதே குப்பை தொட்டில இருந்து பச்சை இலையெல்லாம் சாப்பிட்டு அதோட பசியை போக்கிக்கிச்சு. இதையெல்லாம் பார்க்குற அந்த தொழிலதிபர் தனக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு, ஒரு சின்ன குப்பை தொட்டில இருந்து இத்தனை ஜீவன் பிழைக்குதுன்னா இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம பிழைக்க வழியா இல்லை அப்படின்னு அவருக்கு அவரே சமாதானப்படுத்திக்கிட்டு நஷ்டம் அடைஞ்ச தன்னோட தொழிலை புதிதாக ஆரம்பிக்க நம்பிக்கையோட கிளம்புறாரு. இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க தான். தோல்விகள் வர்றது சகஜம். ஆனால் அதை எதிர்த்து முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் ரொம்ப தவறு.